ஒரு சிறப்பு வாய்ந்த நினைவேந்தல் உரையை ஆற்றவிருக்கிற தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்தவுடன் அன்று அண்ணனுடைய உடல் பார்வைக்கு வைக்கப்பட்டவுடன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி கண்டன உரை நிகழ்த்தினார்கள். அதன் பிறகு மிக காட்டமான கண்டன உரையை அண்ணன் அவர்கள் வெளியிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அண்ணனுடைய அந்த படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தமிழகத்திலே ஒரு அரசியல் தலைவர் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் என்று சொன்னால் அது நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான். அந்த என்கவுண்டர் குறித்து கூட தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிய ஒரு தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான். மிக முக்கியமாக நம்முடைய தலைவருடைய நினைவுகள் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக, அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக பேப்பர் மில் சாலைக்கு சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த ஒரே தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான். அந்த அளவிற்கு அண்ணன் மீது பேரன்பும் பெருமரியாதையும் கொண்ட தலைவராக விளங்குகின்ற நம் சமத்துவ தலைவர் பெரிய அளவிலே அவருடைய வளர்ச்சியை வியந்து பாராட்டுவார். அவருடைய பேச்சை மிக விரும்பி கேட்பார். அப்பேற்பட்ட தலைவராக இருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை எங்களுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நினைவேந்தல் உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன்.